lightning cable. Die. Pinky attack. தோல்வியோடைய பயம் ஆரம்பிச்சிருச்சு போல. நீ சொல்றது எனக்கு புரியல. மாஸ்க் போட்டு மூஞ்ச மறைச்சிருக்க. உன்னுடைய உணர்ச்சிகளை குத்துமதிப்பா தானே கணிக்க முடியும். தோல்வியை நினைச்சு நீ பயப்படலன்னா தைரியமான ஆம்பளையா மாஸ்க கழட்டி மூஞ்ச காட்டு. முட்டாள். சரியா சொன்ன நருட்டோ. ஆனா இப்படி பேசி எதிரிகளை வெறுப்பேத்த கூடாது. இத பயன்படுத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னது இது? ஏதோ ஜாடி மாதிரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இத பயன்படுத்தணும்னு நினைச்சேன். அதிலே பயன்படுத்துறதுக்கான காரணம் நீங்கதான். எனக்கு தெரிஞ்சு இத பயன்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். முழுங்கினதுல இருந்தே விசித்திரமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க பாரு. என்ன இது? என்ன நடக்குது? நல்லா உத்து கவனிச்சு இத உங்க உடலால உணரத் தொடங்குங்க. திரும்பி வரப்போகுது. எல்லாரோட அழிவும் தொடங்க போகுது. இவன் வச்சிருந்த இந்த சிலைதான் டென்டெயில்ஸோட உண்மையான உடம்பு. டென்டெயில்ஸா? இப்ப வரைக்கும் அவன் 8 டெயில்ஸையும் 9 டெயில்ஸையும் பிடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இத? வெட்டப்பட்ட அந்த டென்டக்கல், அதுல இருந்துதான் அந்த சக்கராவை அவன் வெளியில எடுத்திருப்பானோ. ககாஷி என்னோட வெட்டப்பட்ட டென்டக்கல்ல இருந்து அவனுக்கு தேவையான சக்தியை எடுத்திருக்கான். இவங்க நினைச்சதை செய்ய ஒரு பகுதி சக்கரம் மட்டும் போதுமா? நருட்டோ, இந்த குப்பைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சக்கரா எனக்கு சொந்தமானதுதான். டென்டெயில்ஸ பத்தி நான் இப்ப உனக்கு தெளிவா விளக்க போறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. இது யாரோட குரல்? நருட்டோ மூலமா 9 டெயில்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. டெயில் பீஸ்டோட ஒரு பகுதியை போதுமானதா இருக்குன்னா, ஏற்கனவே என்னோட சக்கரமும் அந்த 8 டெயில்ஸோட ஒரு பகுதியும் அந்த சிலைக்குள்ள இருக்கு. உன்னோட சக்கரமா? ஆனா 8 டெயில்ஸ் என்னோட சக்கராவோட ஒரு பகுதிங்கிறதுனால வரப்போற 10 டெயில்ஸ் எந்த உருவத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. 10 டெயில்ஸ் முழுசா உயிர் பெறதுக்குள்ளார நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். ககாஷி, ஏற்கனவே நீ செஞ்ச நிறைய விஷயத்துக்கான வருத்தமே உன் உடம்ப விட்டு